Peppers Entertainment Television. Turn on the heat. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிரபுவின் இனிமையான வணக்கங்கள். சமீபத்தில் நான் ஒரு அற்புதமான புத்தகம் படித்தேன். என்றும் இளமை காக்கும் இயற்கை உணவுகள் சொல்லிட்டு டாக்டர் CK மாணிக்கவாசகம் அவர்கள் எழுதியிருக்காங்க. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உணவுகளை பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயம் வாங்கி படிக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம். சரி, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யார் தெரியுமா? பேராசிரியர், முனைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஔவை நடராஜன் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்காக இவ்வளவு தூரம் நீங்க சிரமப்பட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கு இந்த பாட புத்தகத்தை தாண்டி இலக்கியம் சார்ந்த பத்திரிகையை படிக்கக்கூடிய ஆர்வம் எப்போ வந்தது? நான் கல்லூரியில் படிக்க தொடங்கிய போதே தமிழ் முதுகலை தான் படித்தேன். சரிங்க. மதுரையில் நான் அப்போது மதுரை தியாகராசர் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த பொழுது என்னுடைய வீட்டுக்கு ஒரு பால் கறக்கிறவர் வந்து போவார். ரொம்ப எளிமையானவர். அவர் நடந்து வரும்போது அவருடைய தோளில் அணைகயிறு இருக்கும். நான் அப்போது கல்லூரியில் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அண்ணாமலை நகரில் நான் மேல்நிலைப் பள்ளியில் முடித்துவிட்டு பிறகு மதுரைக்கு வந்தபோது அந்த புதிதாக கல்லூரியில் இருந்த நேரத்தில் இவரை கண்டேன். இது என்ன நூல் என்று கேட்டேன். அறிஞர் மூவா எழுதிய கள்ளோ காவியமும் என்று சொன்னார். எனக்கு தூக்கி ஓரிப்பட்டது. ஒரு கல்லூரியினுடைய பெரும் பேராசிரியர் எழுதுகிற நூல் ஒரு பால் கறக்கும் எளியவருடைய தோளில் கயிறு ஒரு உரத்தில் இருந்தாலும் கையில் இந்த நூல் இருந்து கொண்டு அவருக்கு இவ்வளவு பெரிய ஆர்வத்தை தந்திருக்கிறதே என்று நான் அன்று முதல் முதுகலை படித்தால் சென்னைக்கு போய் பச்சையப்பர் கல்லூரியில் மூவாவனிடத்தில் பயில வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். அந்த விருப்பத்தினால்தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். உங்களுக்கு அப்போது 1955 இருந்து 58 வரையில் மூவாவனுடைய கதை நூல்கள் பெற்ற வெற்றி வேறு எந்த நூலும் பெற்றதில்லை. திருமணங்களில் அனைவருக்கும் தருகிற பரிசு மூவாவனுடைய நூல்கள் தான். என் மனங்கவர்ந்த நூல் என்று நான் சொல்லத் தொடங்குவதென்றால், எங்களுக்கு தமிழ் முதுகலையிலேயே சிலப்பதிகாரம் முழுவதுமே பாடமாக இருந்தது. இதில் சிறப்பு என்னவென்றால், சிலப்பதிகாரம் அந்த நாளில்தான் ஒரு பெரிய செழுமை பெற்ற காலம். கோவலன், கண்ணகி, மாதவி, கவுந்திகடிகள், வாழ்வின் இயல்புகள், கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடந்தது காதல் மனம்தானா, அந்த வாழ்க்கையின் நுணுக்கங்களை எடுத்து காட்டுவதில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பலமுறை கேட்டு வியந்திருக்கிறோம். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேனே, இந்த கோவலன் சிலம்பை பார்த்து இவன் கள்வன் என்று முடிவு செய்தான் என்ற கருத்து வருகிற போது அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு பெரிய கொடுஞ்செழியனாக மாறி இந்த கோவலனை கொன்றான் என்ற கதை தெரியும். கண்ணகியார் கடும் சினத்தோடு கண்களில் தீப்பொறிகள் பறக்கதென்று பேசிய பொழுது அந்த உடைத்த சிலம்பினுடைய பரல் போய் அது அப்படி சிதறியது என்று சொல்லி இருக்கலாம், அல்லது அங்கும் இங்கும் பரவியது என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த பரல் போய் நின்று மன்னவனுடைய வாய் உதட்டில் போய் தட்டியது என்று ஒரு தொடர் வருகிறது.
அது அப்போது எங்களுக்கு எளிமையாக இருந்தது. அதாவது இவ்வளவு பிழையான தீர்ப்பை சொல்லுகிற வாயா இந்த வாய் என்று சொல்லி உதட்டின் மேல் அது போய் அதட்டி நின்று தட்டுவது போல் இருந்தது என்ற ஒரு தொடர் போல சிலப்பதிகாரத்தில் 1000 தொடர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை படித்து மகிழ்வது என்ற கருத்திலேயே நாங்கள் இருந்தோம். ஒரு கருத்தையே பாருங்கள். நான் சோழ நாட்டில் இருந்து வருகிற பெண் என்று கண்ணகி பேசுகிறார். பேசுகிற பொழுது என்னுடைய சோழ நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா என்று சொல்ல தொடங்குகிறார். எங்கள் சோழ நாட்டில் பறவைக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைக்கும். எங்கள் சோழ நாட்டில் கறவைக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பறவை என்ற கதையை சொல்லி புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும், அதாவது புல் உருகின்ற புன்கண் சிபி சக்கரவர்த்தி செம்பியன்தான் சிபி என்று ஆனான் என்பார்கள். எனவே அந்த பறவைக்கு கூட தன்னுடைய சதை அறிந்து கொடுத்த தீர்ப்பும் அந்த வாயிலில் வந்து நின்று ஆவிர் கடைபடி நடுநா நடுங்க தன் நெஞ்சு சுட அரும்பெர் புதல்வனை ஆடியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே என்று கறவையை பற்றி சொல்லும் பொழுது பறவைக்கும் கறவைக்கும் கூட சோழ நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய வணிகனை ஏசா சிறப்பின் கிசவிளங்கு பெருங்குடி மாசாத்துவன் மகனேயாகி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலருக்கு இப்படி தீர்ப்பு தந்தாயே என்று கேட்கிற பொழுது சிலப்பதிகாரம் நான் படித்த 60 ஆண்டுகளாக இருக்கும். என்றாலும் இப்போதும் கூட நினைக்கிற போது அது உணர்வு ஊற்றுக்களை எழுப்புவதை காணுகிற பொழுது படித்ததில் பிடித்தது என்று நான் சொல்லி மகிழ்வேன். ஐயா, அந்த சிலப்பதிகாரத்தை பத்தி அருமையா சொன்னீங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் கொடுஞ்செழியன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உரித்தான ஒரு தமிழ் அழகா சொன்னீங்க. இதே போல ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு புத்தகத்தை பத்தி சொல்ல முடியுங்களா? இல்லை, சொல்லலாம். பொதுவாகவே இலக்கியங்கள் என்று சொன்னால் அதுக்கு தமிழ்ல இலங்கு நூல் என்றே ஒரு பேர் உண்டு. இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் ஒரு தொடர் வருகிறது. விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று வாழ்வின் உண்மைகளை எடுத்து காட்டுவதோடு படித்த பிறகு நம்முடைய மனத்தில் ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும். அப்படி ஒரு மாற்றத்தை செய்யாமல் நான் ஏன் படிக்கிறேன் என்று கேட்டால், நேற்றைக்கு இருந்ததை விட இன்று நான் புதிதை கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றங்களை காண வேண்டும். உலகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் காண்பதற்கு அதுதானே வாயில். சிலப்பதிகாரத்தை நினைக்கிற போதே என்னால் இன்னும் தாண்டி வர முடியவில்லை என்பதற்கு ஒரு சான்று மணிமேகலையில் அது ஒரு பௌத்த நூல், புத்தருடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற நூல். தண்டமிழ் ஆசான் சாத்தன் இஃது உரைக்கும் என்று ஒரு நூலறி புலவராக நாம் மகிழ்ந்து பாராட்டுகிற சாத்தனார் எழுதிய நூல் அதல்ல. அங்கே ஒரு குறிப்பு என்னவென்றால், ஆபுத்திரன் என்று ஒரு மாந்தன் வருகிறான். அவன் கையிலே ஏந்தி இருக்கிற அமுத சுரபி என்பது அவன் கையில் ஏந்தி கொண்டு அந்த ஊரில் உள்ள காணார், கேளார், கால்முடப்பட்டோர் என்று உலகில் உள்ள அவ்வளவு பேரையும் அழைத்து உண்ணவாருங்கள் உண்ணவாருங்கள் என்று அழைப்பானாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது போல அப்படி மக்கள் திரண்டு வருவார்கள். இப்படி இருந்த ஒரு நாளில் அன்று அமுது துறவியோடு ஆபத்திரன் நின்றால் யாருமே வரவில்லை. உண்ணுவதற்கு ஆளே இல்லை. கையேந்தி பெறுவதற்கு ஆட்களே இல்லாத காலம் என்றால் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஆபுத்திரன் கலங்குகிறான்.
இந்த கையில் இருக்கிற இந்த உணவு பாத்திரம் இருக்கிறதே, இது ஊராருக்கு பயன்படுவதற்காக என் கையில் இருக்கிறது. ஊரார் பசி தீர்ந்திருக்கிற பொழுது இந்த பாத்திரம் என் கையில் இருப்பதில் பொருள் இல்லை. இது எனக்கு இப்போது நான் உண்பதற்கு பயன்படுகிறது என்றால் என்னால் தாங்க முடியவில்லை. மண்ணுயிர் ஓம்பும் இம்மாபெரும் பாத்திரம் என்னுயிர் போற்றுதல் பொறாது அந்த பாத்திரத்தை வீசி எறிந்தான் என்று மணிமேகலை சொல்கிறது. பாருங்கள், தன்னலம் என்பது எள்ளளவும் இல்லாமல் மண்ணுயிர் ஓம்புவதுதான் வாழ்க்கையினுடைய மாட்சி என்பதை காட்டுகிற அந்த மணிமேகலையினுடைய தொடர் மறக்கவே முடியவில்லை. நாங்கள் கல்லூரியில் படிக்க தொடங்கிய காலத்தில் வாய் திறந்தால் துடித்தனரும் தேனென்று சொல்லும் சொல்லை தொடங்கு குரல் முழங்கு கடல் என்பது போல கலிங்கராணி என்று அது ஒரு வரலாற்று கதை. குதிரைகளின் குளம்படிகளின் கீழே குருதி குளம் உருவாக்கி அந்த வேந்தர்கள் வந்த கதை, ரோமாபுரி ராணிகள், இன்னும் பார்வதி பிஏ, சிறுகதை என்ற வகையில் அவர் எழுதிய கதைகள் எல்லாம் என்று எண்ணி பார்த்தால் சொல்லி ஓயாத சிறுகதைகளை ஒரு நுணுக்கமான சிந்தனையோடு அவர் செய்து காட்டுவார். குமரி கோட்டம் என்று கூட நான் ஒரு கதை நூலை படித்திருக்கிறேன். பிள்ளை வரம் கேட்டு சுற்றி வருவார் அந்த கோயில் அரங்காவலர். ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியாது, அந்த அரங்காவலர் அந்த கோயிலை கட்டும் போது அப்போது காவலில் காத்து கொண்டிருந்தாளே ஒரு ஏழை அஞ்சலி, அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கே பிச்சை ஏந்தி இருக்கிறது. அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று இவர் மனதுக்கு தெரியும். ஆனாலும் பிள்ளை வரம் கேட்டு சுற்றி வருகிறார் என்றெல்லாம் கதை எழுதியிருக்கிறார். செவ்வாழை என்ற ஒரு கதையை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சீர்திருத்தமான கருத்துக்கள், புரட்சியான எண்ணங்கள், புதுமையான போக்குகள், இவைகளை எல்லாம் எடுத்து சொன்ன வகையில் பேரறிஞர் அண்ணாவினுடைய எழுத்துக்கள் நடையினாலும் கருத்தினாலும், அதுவும் ஏழை பங்காளன், எமிலி ஜோலா, வெள்ளை மாளிகையில் என்று அவர் எழுதிய கதை உங்களுக்கு வியப்பாக இருக்கும். எனக்கு அது சரியான நினைவிருக்குமானால் எட்கர் ஆலன் போ என்பவர் எழுதிய ஆங்கில நூலுடைய தமிழாக்கம். அது என்ன கதை என்றால், அமெரிக்க நாட்டில் அந்த குடியரசுத் தலைவர் விமானத்தில் செல்லுகிற பொழுது விபத்துக்கு இரையாகிறார். உடனே இரண்டாவதாக துணை குடியரசுத் தலைவரை அமர்த்தலாம் என்று பார்த்தால் அவர் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். இந்த நிலையில் என்ன செய்வது என்று பார்த்து வியந்த போது அப்போது நிதித்துறைக்கு செயலாளராக இருந்தவர் ஒரு கருப்பர். அந்த கருப்பர் தான் பிறகு அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆகிறார். எண்ணி பாருங்கள், ஒபாமா அவர்கள் வந்து அமெரிக்க குடியரசுத் தலைவராக இன்று விளங்குகிறார். இந்த காட்சியை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலன் போ என்ற கற்பனையில் அவர் எழுதிய கதை இருக்கிறதே, அதை வெள்ளை மாளிகையில் என்று அண்ணா எழுதியதை பார்த்து நாங்கள் வியந்தோம். ஆக வரலாற்று நிகழ்ச்சிகளை அப்படி எழுதி காட்டினார். வெள்ளை மாளிகையில் எமிலி ஜோலாவை பற்றி, மாசினியை பற்றி, டிவேலராவை பற்றி, இப்படியெல்லாம் உலக வரலாற்று செய்திகளை எல்லாம் அவர் கதைகளாக எழுதி காட்டியது படிக்க படிக்க இன்பம் தருவதாகவும், அதுவும் எழுதுகிற படிப்பில் ஒவ்வொரு எழுத்தும் கூட துடிப்பும் உணர்ச்சியும் உடையதாய் அதை ஒரு அழகான நடையில் வரைந்து காட்டுவது என்கிற எழிலோவியங்களாக அவர் எழுதியதை என்னால் எப்போதும் மறக்க முடிவதில்லை. நிச்சயமாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அண்ணா அவர்களோட பத்தி அந்த வெள்ளை மாளிகைகள் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஐயா, அறிஞர் அண்ணா பத்தி அருமையா சொன்னீங்க. இதே போல வேறொரு பேரறிஞர் அண்ணாவை பற்றி பல கருத்துக்கள் சொல்லலாம். அவர் எழுதிய எழுத்துக்களை இப்போது
நாம் நினைக்கிற போது இந்த புதிய சிந்தனைகள் மனத்தில் கிளந்து எழுவதற்கு ஒரு பெரிய ஊக்கம் தந்தார். நிச்சயமா நிச்சயம். அப்போதெல்லாம் எழுத்தாளர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாய கதைகளை எழுதுகிறவர்கள் அல்லது இருக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி வரைந்து காட்டுகிறவர்கள் என்றிருந்தார்கள். அண்ணாதான் முதலாக இந்த புதிய எண்ணங்களை எடுத்து சொல்லி சாதி வேறுபாடுகளை களைந்தெறிவதை பற்றியும் அப்படியே சாதி வேறுபாடுகளை களைந்தெறிவதற்குரிய வாய்ப்புகள் எப்படி உண்டு என்பதை பற்றியெல்லாம் எழுதி காட்டிய ஒரு சீர்திருத்த புயல் வீசிய காலம் அது. அந்த சீர்திருத்த புயலிலும் கூட நளினமான நகைச்சுவை புலப்பட எழுதுகிற கருத்துக்கள் எல்லாம் உண்டு. காதலனும் காதலியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது காதலன் ரொம்ப விருப்பத்தோடு கேட்பான், நான் ஆர்வத்தோடு கேட்கிறேன், உன் கன்னத்தில் ஒரு முத்தம் நான் இட்டுக்கொள்ளட்டுமா என்று. உடனே அந்த காதலி சொல்வாள், காத்திருந்த காலமெல்லாம் இல்லையா, இப்படி திடுமென்று கன்னத்தை தொட்டு முத்தமிடுகிறேன் என்கிறீர்களே, கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா, கடிமணம் முடிந்த பிறகு நாம் அப்போது கன்னத்தில் 1000 முத்தமிட்டு கொள்ளலாம் என்று. அப்படியா, நீ தர விரும்பவில்லையா என்று தலைவன் கோபிக்கிறான். முடியவே முடியாது, நான் சொன்னபடிதான் நடப்பேன் என்று தலைவி பேசுகிறாள். பிறகு ஒரு நாள் பிரிந்து போகிறார்கள். மறுநாள் 2 பேரும் ஒன்றாகிறார்கள். ஒன்றாகிற போது தலைவி ஓடி வந்து சொல்லுகிறாள், நீங்கள் விரும்பி கேட்டதை நான் திரும்பி தராமல் போனது ஒரு பெரிய கொடுமைதான். என் கன்னம் இதோ இருக்கிறது, எங்கே நீங்கள் முத்தமிடலாம் என்று கேட்பாள். தலைவன் சொல்லுவான், சொன்னது சொன்னதுதான், நீ சொன்னது போல் காத்திருப்பது என்று நான் முடிவு செய்து விட்டேன், எனவே இப்போது கன்னத்தில் நான் முத்தமிட மாட்டேன் என்றான். ஒரு முத்தமிடுங்கள் என்று கேட்பான். இவர் முடியவே முடியாது என்று சொல்வான். இப்படி பேசி மகிழ்வார்கள். இது காதல் காட்சியில் ஒரு காட்சி என்று எவ்வளவு மாட்சியோடு எழுதியிருக்கிறார் அண்ணா என்பதை நான் இப்போதைக்கு நினைக்கிறேன். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நூலை புரட்டினேன். அந்த நூலுக்கு பெயர் வாக்கிங் வித் லயன்ஸ் என்பதாகும். அதாவது சிங்கங்களோடு உலவினேன் என்று சொல்லி, சிங்கங்களோடு உலவினேன் என்ற அந்த நூலை எழுதியவர் உலக நாடுகள் பலவற்றில் தூதுவராக இருந்த நட்வர் சிங் என்பவர் ஆவார். என்ன வியப்பாக இருக்கிறது பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்கிறார். அதாவது எப்படி அரசியல் உலகத்தில் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்பதை காட்டுவதற்காக அதை சொல்லுகிறேன். அவர் லண்டன் மாநகரத்தில் இங்கிலாந்து நாட்டு தூதுவராக இருந்தார். ஒரு நாள் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து, என் பெயர் சந்திரசேகர சாமி, நான் இளந்துறவி, உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். நட்வர் சிங் அப்படி ஒன்றும் உடனே பயப்படுகிறவர் இல்லை. நான் வந்து யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, வேண்டுமென்றால் நீங்கள் வந்து என்னை பார்க்க நேரம் கேட்டு வரலாம். ஏனென்றால் இந்திய நாட்டு தூதுவர் இலங்கை நாட்டு, இது இங்கிலாந்து நாட்டில். பிறகு ஒரு 2 நாள் கழித்து, அப்போது சவான் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் இந்திய அரசில் மறைந்து விட்டார். அந்த சவானிடத்திலே இவர் கேட்டாராம், யாரோ சந்திரசேகர சாமி என்பவர் வந்து என்னை பார்க்க வேண்டும் என்கிறார், நான் பார்க்கலாமா என்று. பாருங்கள் அந்த முறை, அதுக்கு என்ன நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார். உடனே அவர் வரவழைத்தேன். அவர் வந்ததும் சொன்னாராம், அண்மையில் மறைந்து விட்டார்கள் இங்கிலாந்து நாட்டு தலைமை அமைச்சர் தாட்சர் அம்மையாரை நான் பார்க்க வேண்டும், எனக்கு பார்ப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார். நட்வர் சிங் சொன்னார், இங்கிலாந்து நாட்டில் யாரையும் அப்படி பார்க்க முடியாது, பார்ப்பதென்றால் முன்கூட்டி எழுதி கேட்டு நேரம் பெற்றிருக்க வேண்டும், நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று கேட்டபோது, பரவாயில்லை, என் பெயரை சொல்லி கேளுங்கள் என்றார். வியப்பை பாருங்கள், கேட்ட உடனே அந்த அம்மையார், சரி அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள்.
அப்போது அந்த அம்மையார் கன்சர்வேட்டிவ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். வந்த உடனே இவரை பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது அவர் எதிரே உட்கார்ந்து கொண்டு ஒரு பெரிய தாளை எடுத்து தூள் தூளாக கிழித்து அதை 3-4 சுருளைகளாக ஆக்கி ஏதாவது ஒன்றை தொட்டு எடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அம்மையார் எடுத்திருக்கிறார்கள். பிறகு அப்படியே தலையசைத்திருக்கிறார்கள். பிறகு சொல்லி இருக்கிறார், நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்னை வந்து பார்க்க முடியுமா என்று கேட்டார். அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் அப்படி வரமாட்டார்கள் என்று இவர் சொல்லுகிறார். அந்த அம்மையார், சரி நான் செவ்வாய்க்கிழமை பார்க்க வருகிறேன் என்கிறார்கள். அது மட்டும் நிறுத்தவில்லை. சந்திரசேகர சாமி, நீங்கள் வரும்போது சிவப்பு உடை தரித்து வருமாறு வேண்டுகிறேன் என்று. நட்வர் சிங்குக்கு அது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. காரணம், இது போலெல்லாம் சொல்லக்கூடாது. செவ்வாய்க்கிழமை நட்வர் சிங்கும் அவருடைய துணைவியாரும் போய் அமர்ந்திருந்த போது சந்திரசேகர சாமி எதிரில் தாச்சர் அம்மையார் வந்து அமர்ந்தார். சிவப்பு உடையிலேயே ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள், எனக்கு நினைவில்லை என்று அவரே எழுதுகிறார். பிறகு கேட்கிறார்கள், நான் பிரதமராக வருவேனா என்று. 9, 11, 13 ஆகிய இந்த 3 கணக்கில் நீங்கள் பிரதமராக மாறுவீர்கள். அதே போல 11 ஆண்டுகள் இங்கிலாந்து நாட்டு தலைமை அமைச்சராக இருந்தார். இது முடிஞ்சு போகிறது. அதெல்லாம் அந்த கட்டுரையுடைய சுவை. ஒரு 2 ஆண்டுகள் கழித்த பிறகு நட்வர் சிங் ஜாக்கிரதா என்ற ஊருக்கு தூதுவராகிவிட்டார். ஜாக்கிரதா தூதுவராக இருந்த போது தாச்சர் அம்மையார் இங்கிலாந்து நாட்டு பிரதமராக பணியாற்றும் போது இறங்கி வந்தார். இறங்கி வந்த போது தூதுவர்கள் பலருக்கு நடுவில் நட்வர் சிங் போய் பார்த்து கைகுலுக்கி, அவர் சொன்னது நடந்து விட்டது என்று நான் சொன்னேன். அதை பற்றி கொஞ்சம் கூட லட்சியப்படுத்தாமல் முகத்தை அந்த பக்கமாக திருப்பி கொண்டு, ஒரு தூதுவர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த அம்மையார் போய்விட்டார்கள். அரசியல் உலகம் ஆரூட உலகத்துக்கு இடையிலே அகப்பட்டு கொண்டு எப்படி அல்லல் படுகிறது. ஆனால் கேட்ட முடிவை பற்றி கொஞ்சம் கூட கலக்கமடையாமல் தூக்கி எறிகிற மனம் இருந்ததே என்று சொல்லி அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து எழுதியிருக்கிறார். இது போன்ற நூல்களை எல்லாம் நான் அடிக்கடி படிப்பது உண்டு. பார்க்கடலில் பரந்தாமன் பள்ளி கொண்டது வேண்டுமென்றால் கதையாக இருக்கலாம். நீங்களும் நானும் 100 கடலில் திளைத்து கொண்டிருப்பதுதான் இன்பம் தருவதாகும் என்று சொல்லி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஐயா, இப்போ இந்த படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. படிப்பது என்பது ஒரு தொழில். தன்னுடைய துறைக்கு வேண்டியவற்றை தேர்ந்தெடுத்து படிப்பது என்பது ஒரு வகை. பொதுநிலையில் படிப்பது என்பது ஒரு வகை. இளைஞர்களுக்கு அந்த புத்தக ஆர்வம் வர வேண்டும். இப்போது நல்ல வேளையாக புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கி படிப்பது போலவே மின்னஞ்சல்களில், வலைத்தளங்களில், மின் ஊடகங்களில் இந்த நூல்கள் ஏராளமாக நமக்கு கிடைக்கின்றன. இப்படி வையகமெங்கும் திரண்டு வருகின்ற இந்த புத்தக குவியலுக்குள் ஆர்வத்தோடு பங்கு கொண்டு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெருக வேண்டும் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகும். ஐயா, இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது டைம் போனதே தெரியல. இன்னும் நிறைய உங்களோட பேசணுன்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கு. இதே போல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம நிச்சயமா சந்திப்போம். எங்களுக்காக இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்ததற்கு உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவி சார்பா என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி.